இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமேன். ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் நிதானமாய் இருக்க அவன் பரிசுத்த ஆவிக்குரியவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதே எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து நிதானமாய் நடக்க முடியும். ஏனெனில் தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அன்றியும் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் என்கிறபடி ஜென்ம சுபாவம் தேவனுடைய ஆவியை புறக்கணிக்கும். எவன் ஒருவன் தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை விட்டு தேவனை ஏற்றுக்கொள்கிறானோ அவர்களே தேவ ஆவிக்குரியவர்கள். அவர்களே எல்லா காரியங்களையும் குறித்து ஆராய்ந்து நிதானமாய் செயல்படுவார்கள். எங்களை நிதானமாய் செயல்பட செய்யும் எங்கள் தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.